அந்த ஹுதுபாவுடைய ஆரம்பத்திலே ஹதீப் சொல்லுவார், தக்வாவை கொண்டு உங்களுக்கு வசிய செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: التقوى هاهنا، ويشير إلى صدره 3 مرات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கவாதிகளின் கூட்டங்களை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அபரார்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். சென்ற வாரம் முகர்ரபுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். அபரார்கள் என்றொரு கூட்டம் சொர்க்கவாதிகளின் கூட்டம். இரண்டாவது முகர்ரபுகள் என்ற கூட்டம் சுவர்க்கவாதிகளின் கூட்டம். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு கூட்டமாக அல்லாஹ் சொன்ன பெயர்தான் முத்தகீன்கள். முத்தகீன்களும் சுவர்க்கவாதிகள் தான். முத்தகீன் என்றால் யார் சகோதரர்களே? முத்தகீனுடைய அடிப்படை தான் தக்வா. உலகத்தில் எங்கு ஹதீப் ஹுதுபா ஓதினாலும் அந்த ஹுதுபாவுடைய ஆரம்பத்திலே ஹதீப் சொல்லுவார், தக்வாவை கொண்டு உங்களுக்கு வசிய செய்கிறேன்.
ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். ஏனென்றால் அந்தளவு முக்கியமான ஒன்றுதான் தக்வா. இந்த தக்வாவை உண்டாக்கியவர்களுக்கு பேர்தான் முத்தகீன்கள். இந்த தக்வா என்றால் என்ன சகோதரர்களே? தக்வா என்றால் உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். தக்வா என்பது அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சத்துக்கு பேர் தான் தக்வா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி ولا تموتن إلا وأنتم مسلمون. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். ஹக்கத் தக்வா. குர்ஆனிலே ஹக்க திலாவத்திஹி, ஹக்க ஜிஹாதிஹி, ஹக்க துகாத்திஹி, 3 விடயத்துக்கு அல்லாஹ் ஹக் என்று பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தக்வாவிலே நிஃபாக் வந்துவிடக்கூடாது, குர்ஆன் ஓதலிலே நடிப்பு வந்துவிடக்கூடாது, அல்லாஹுடைய பாதையில் போராடுவதில் விளையாட்டு வந்துவிடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி. ஈமான் கொண்டவர்களே, உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ولا تموتن إلا وأنتم مسلمون. முஸ்லிம் ஆகாமல் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். சரியான தக்வாவோடு வாழ்ந்தால் அல்லாஹ் இஸ்லாத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். சரியான தக்வாவோடு பூமியில் வாழ்ந்தால் அல்லாஹ் இஸ்லாத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். தக்வா என்றால் முதலாவது அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கும். ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வார்? இரண்டாவது சகோதரர்களே, தக்வா என்றால் அல் அமலு பித் தன்சீல், குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? இரண்டாவது, வாழ்வில் குர்ஆன் ஹதீஸ் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். மூன்றாவது தக்வா என்றால் என்ன? அல் கனாஅத்து பில் கலீல், உலகத்தில் கொஞ்சத்தை கொண்டு, ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதிகத்துவம் ஹராத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது. நான்காவது தக்வா என்றால் என்ன? அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல். ஒரு நாள் எங்கட பிரயாணம் இருக்குது. எங்க பிரயாணம்? பர்ஸகை நோக்கிய பிரயாணம், கபரை நோக்கிய பிரயாணம் இருக்கிறது. இந்த பிரயாணத்துக்காக நாம் தயாராக வேண்டும். அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், இது நான்காவது. இந்த நான்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் அவனுக்கு பேர் முத்தகீன், தக்வாவுடையவர். முதலாவது என்ன? அல் அமலு பித் தன்சீல், குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய பயம், இரண்டாவது குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும், மூன்றாவது சகோதரர்களே போதும் என்ற மனது வர வேண்டும், நான்காவது பிரயாணத்துக்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இது தக்வாவுடைய அடையாளங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கையானவர்கள் யாரு தெரியுமா? கண்ணியமானவங்க யாரு? தக்வாவுடையவர். உங்கள கண்ணியமானவங்க செல்வந்தர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. உங்கள கண்ணியமானவர்கள் அரசியல்வாதிகள், அரசர்கள், அல்லது ஒவ்வொரு அந்தஸ்தில் இருப்பவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதனால கண்ணியமிக்க சகோதரிகளே, அந்தஸ்து வேணுமா உலகத்துல? கண்ணியம் வேணுமா உலகத்துல?
கௌரவம் வேணுமா உலகத்திலே சகோதரர்களே? எதை சம்பாதிக்கணும்? தக்வா. தக்வாவை சம்பாதித்தால்தான் அவனுக்கு பெயர் முத்தகி. இரண்டாவது, தக்வா எங்க இருக்கு சகோதரர்களே? தக்வா எங்க வரணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா வயுஷீரு இலா ஸத்ரிஹி 3 மர்ராத். 3 தடவை சைக்கினை செய்து சொன்னாங்க, தக்வா இங்க வரணும். எங்க? உள்ளத்தில். தக்வா இங்க வரணும் என்றால், தக்வா இங்க வரணும் என்றால் உள்ளத்தின் பக்கம் சைக்கினை காட்டி. தக்வா என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு. தக்வா என்பது சகோதரர்களே கண்ணீருக்கு பேர் அல்ல. தக்வா என்பது வெளிரங்கமான உடுப்புக்கு பேர் அல்ல. சுன்னத்தான முறையில் உடுப்பது சுன்னத். ஆனால் தக்வாவுக்கு பேர் தலப்பாகை அல்ல. தக்வாவுக்கு பெயர் தலையில் கழுத்தில் தஸ்பி போடுவதல்ல. தக்வாவுக்கு பெயர் பச்சை உடுப்பை உடுப்பதல்ல. தக்வாவுக்கு பெயர் மக்களிடம் யாசகம் செய்வதல்ல. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை சைக்கினை செய்ய சொன்னார்கள். எங்கு இருக்க வேண்டும் தக்வா? கல்பிலே தக்வா இருக்க வேண்டும். வயுஷீரு இலா ஸத்ரிஹி 3 மர்ராத். மூன்றாவது சகோதரர்களே, இந்த தக்வாவை சம்பாதித்து விட்டோம், அல்லாஹ்வுடைய பயத்தை சம்பாதிச்சிட்டோம். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. சொன்னார்கள், 7 பேரை அல்லாஹ் நிழலே இல்லாத நாளையில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் வைப்பார். அந்த நாள்ல நிழல் இருக்காது சகோதரர்களே. கியாமத்தில் 50,000 சனா, 50,000 ஆண்டுகளுடைய காலம் அது கியாமத். இந்த 50,000 ஆண்டுகளுடைய நாளையில் நிழல் இருக்காது. ஆனால் அல்லாஹ் 7 கூட்டத்தாரை நிழலில் வைப்பான். 7 கூட்டம் யார் சகோதரர்களே? இந்த தக்வாவை சம்பாதித்த 7 கூட்டம். உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துடலாம் என்று வைங்க, எப்படியாவது காலத்தை ஓட்டிடலாம். ஆனா கியாமத்துடைய நாளையில அர்ஷுடைய நிழல் கிடைக்கலன்னா நான் நஷ்டவான். இந்த 7 கூட்டத்துல, இந்த 7 கூட்டத்துடைய உள்ளத்திலையும் தக்வா இருக்குது. முதலாவது கூட்டம் யார்? மலிகுன் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய அரசியல்வாதி. நீதி இருக்கணும். பள்ளியில தலைவரா இருக்கலாம், ஊருக்கு தலைவரா இருக்கலாம், சமூகத்துடைய தலைவராக இருக்கலாம். நீதி நிலைநாட்டப்படும். தண்ட மகன் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றம் தான். முதலாவது தக்வா இருந்தா மாத்திரம்தான் சகோதரர்களே நீதி வரும். இரண்டாவது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிப ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வுடைய இபாதத்துல வாலிபத்தை கழிக்கிறாங்க. என்ன வாலிபத்தை இபாதத்துல கழிக்கல. வயோதிபத்துல தலப்பாவை கட்டிட்டு தாடியை வச்சுட்டு பள்ளியில குந்தலாம். என்ன பயமுண்டு வந்துடும். வயோதிபம் ஆயிட்டு 40 வயதாயிட்டு 50 வயதாயிட்டு நீ எப்படியாவது நெருங்குறே. ஆனா வாலிபம் முறுக்கது. நினைச்சதை நான் செய்வேன், பாவத்தை செய்வேன், யார்கிட்ட கேட்கிறது? இந்த நேரம் வாலிபத்தை இபாதத்துல கழிக்கிறார். வாலிப பெண், அவளுக்கு வரும் ஒரு அகங்காரம், நான் எதையும் செய்வேன், நான் எப்படியும் வாழுவேன். இந்த பெண் முசல்லாவுல இபாதத்துல இந்த பெண்ணை அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பாங்க. என்ன தக்வா வந்துட்டு. ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ் இரண்டாவது. மூன்றாவது, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பான உள்ளம். எப்ப பார்த்தாலும் பள்ளி. இப்ப என்ன, நாங்க 5 தடவை பள்ளிக்கு போய்தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 5 தடவை பள்ளிக்கு போயிட்டு வரக்கோலே கனெக்ஷன் கூடிடும் பள்ளியோட. பள்ளியோட தொடர்புடையவங்க தக்வாவுடையவங்க. மூன்றாவது. நான்காவது சகோதரர்களே,
வரஜுலுன் ذكرல்லாஹ خاليًا ففاضت عيناه. தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்றார், நினைக்கிறாரு, கண்ணால கண்ணீர் வடி. தனிமையில தனிய உட்கார்ந்து இப்ப நான் திக்ர் செய்ய போறேன், குர்ஆன் ஓத போறேன், அல்லாஹ்வை நினைக்க போறேன் நினைக்கிறாரு. ஆனா கண்ணால் என்ன வருது? கண்ணீர் வருது. இவர் தக்வாவுடையவர். சகோதரர்களே, ஆறாவது மனிதர். ஐந்தாவது, வலது கையால செலவழிக்கிறார், இடது கைக்கு தெரியாது. எவ்வளவு இஹ்லாஸா கொடுக்கணும். வலது கையால கொடுக்கிறார், இடது கைக்கு தெரியாது. ஆறாவது சகோதரர்களே, ஒரு அழகான அந்தஸ்துடைய பெண் ஒரு ஆண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். அழகும் இருக்குது, அந்தஸ்தும் இருக்கு. அந்த பெண்ணிடம் அழகும் இருக்குது, அந்தஸ்தும் இருக்குது. இந்த பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுது இவர் அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று ஒதுங்குறார். வேற உள்ளத்துல என்ன இருக்குது? அல்லாஹ்வோட பயம் இருக்கு, தக்வா இருக்க போய் தான் ஒதுங்குவார். ஏழாவது கூட்டம் சகோதரர்களே, ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் வஃப்தரகா. ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்து அல்லாஹ்வுக்காக பிரிகிறாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்காக அன்பு வச்சிட்டோம், இப்ப சரி வராத அன்பு பிரிவோம். இந்த ஏழு கூட்டத்தாரையும் அல்லாஹ் எங்க வைப்பான்? அர்ஷுடைய நிழல்ல வைப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை எங்களை சேர்த்தருள்வானாக. அந்த ஏழு கூட்டமும் தான் மிக முக்கியமான கூட்டம். இந்த ஏழு கூட்டத்திலையும் பாருங்க தக்வா வந்துச்சு. முதலாவது மலிகுன் ஆதில், நீதம். உமர் பின் அப்துல் அசீஸ போல, உமர் பின் அப்துல் அசீஸ போல நீதம். கலீஃபா ஹாரூன் ரஷீத போல நீதம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போல நீதம். இரண்டாவது, வாலிபர்கள் இபாதத்தில் இறங்கிட்டார். இது ஆணும் தான் பெண்ணும் தான். மூன்றாவது, பள்ளியோட தொடர்பானவர்கள். நீங்க கேட்கலாம், முத்தகீன்கள் இருக்கிறாங்களா? பார்க்கலுமா? பார்க்கலாம், தேடி பாருங்க. இவங்க முத்தகீன்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன வாக்களிக்கிறார்? இப்ப தக்வாவோட வாழ்ந்தா உலகத்தில் என்ன லாபம்? அல்லாஹ் சொல்றார் சூரத்து தலாக்ல, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, தக்வா உடையவர்களாக வாழ்வார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு மஹ்ரஜ் தான். எல்லா துன்பங்கள்ல இருந்தும் அல்லாஹ் அவங்களை வெளியாக்கிடுவான். துனியாவுடைய துன்பம், சக்கராத்துடைய துன்பம், கியாமத்துடைய துன்பம், என்ன துன்பம் இருந்தாலும் தக்வாவால உங்களுக்கு எனக்கு வெளியேறலுமா? இதுக்கு இருந்து ஏலும், இந்த பிரச்சனை இருந்து வெளியிறங்க ஏலுமா? ஏலும் தக்வாவோடு. இரண்டாவது இலாபம், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நினையாத புறங்கள்ல இருந்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். இப்படியும் ரிஸ்க் வருமா? அல்லாஹ்வோட கலாம் இது. இப்படியும் ரிஸ்க் வருமா? யோசிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவுஃப் பின் மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். இந்த சஹாபியுடைய மகனை காஃபிர்கள் கைது செஞ்சுட்டு போயிட்டார், பிடிச்சிட்டு போயிட்டார். அவுஃப் பின் மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், என் மகனை காஃபிர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தாய் பெரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இல்ல அல்லாஹ்வை பயப்பட சொல்லு. யார பயப்பட சொல்லுங்க? இரண்டாவது, வஅக்ஸிர் மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். உங்களோட மகனுக்கு சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ர அதிகமா ஓத சொல்லு. இப்ப மகனுக்கு எப்படியோ செய்தி அனுப்பி வச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரெண்டு விடயம் சொன்னாங்க. முதலாவது என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி சொன்னாங்க. இரண்டாவது என்ன சொன்னாங்க? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்னு ஓத சொன்னாங்க. ஒரு நாள் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா மகன் நிக்கிறார் வாசல்ல. பின்னால பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, ஒட்டக கூட்டம். 100 ஒட்டகத்தோட வந்துட்டார்.
100 ஒட்டகம் காஃபிர்களுடைய சில ரிவாயத்துகள்ல ஒட்டகம் ஆடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார் வரும்பொழுது. எதனுடைய பரக்கத்? இந்த தக்வா, இந்த திக்ருடைய பரக்கத். முதல் தக்வா வரணும், பிறகு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். தக்வா இல்ல, சும்மா லா ஹவுல வலா குவத ஓதி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் நினையாத புறத்துல ரிஸ்க கொடுத்தார். 100 ஒட்டகம் என்ற எவ்வளவு பெரிய ரிஸ்க். அல்லாஹ் வாக்களிக்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. திரும்ப சூரா தலாக்குடைய 4வது ஆயத்துல وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அல்லாஹ் எல்லா விடயங்களையும் லேசாக்குவான். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ முழுதும் இலேசாக வேண்டும் என்றால் அல்லாஹ் பயப்படுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு குர்ஆன் மறந்தத்தை சொல்லி தரலாம். அல்லாஹ் சொன்னது மட்டும்தானே உண்மை, மற்றவன் சொன்னதெல்லாம் பொய் தானே. அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் என்ன உண்மை, மற்றவங்க சொன்னதெல்லாம் நாங்க நம்ப போறல லேசில. திரும்ப சூரா தலாக்ல 5வது ஆயத்துல 2வது ஆயத்துல உண்டு, 3வது ஆயத்துல உண்டு, 5வது சூரா தலாக் எடுத்து பாருங்க. وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அல்லாஹ் முழு பாவத்தை மன்னிச்சிருவான். உங்களோட கூலிய அல்லாஹ் பிரம்மாண்டமானதாக ஆக்கி தருவான் அல்லாஹ். சகோதரர்களே, தக்வா அவ்வளோ பெரிய ஒரு அமல் தான் தக்வா இது உலகத்தில். சரி, தக்வாவால மரணத்துக்கு பிறகு என்ன கிடைக்கும்? 4வது முதலாவது தக்வாண்டா என்னன்னு பார்த்தோம். 2வது தக்வா எங்க இருக்கணும்னு பார்த்தோம். 3வது தக்வாவால உலகத்தில் என்ன பிரயோஜனம்னு பார்த்தோம். 4வது சகோதரர்களே, தக்வாவால மரணத்துக்கு பிறகு என்ன லாபம்? மரணத்துக்கு பிறகு சகோதரர்களே, முத்தகீன்களுக்கு மட்டும்தான் அந்தஸ்து. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன வாக்களிச்சிருக்கிறானோ, முத்தகீன் இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅஅனாபா وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا. الله சொல்றான், إن للمتقين مفازا. தக்வா உள்ளவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி வேணுமா? தக்வா, அவ்வளவுதான். உங்களுக்கு உங்களோட பிள்ளை வெற்றி அடையணும்னு யோசிக்கிறோமா இல்லையா? பிள்ளைய கொண்டு போய் எக்ஸசைஸ் போடுறோம், பிள்ளைய கொண்டு போய் ஃபுட்பாலுக்கு அனுப்புறோம், பிள்ளைய கிரிக்கெட்டுக்கு அனுப்புறோம், பிள்ளைக்கு ஸ்விமிங் பூல் போடுறோம், பிள்ளைக்கு அது செய்யறோம், பிள்ளைக்கு படிப்பிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். எல்லாம் செய்யுங்க, தக்வாவும். தக்வா இல்லாம இவ்வளவும் செய்து உங்களோட மகன் வெல்ல மாட்டார். ஒரு நாள் நான் வெற்றி அடையணும், நீங்க வெற்றி அடையணும். தக்வா இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அல்லாஹ் சொல்றார், வெற்றி தான். மஃபாஸாண்டா வெற்றி தான். உலகத்துல வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், கபர்ல வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், மஹ்ஷர்ல வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வெற்றி தான். முதலாவது இன்னலில் முத்தகீன மஃபாஸா. 2வது ஹதாயிகா, தோட்டங்கள் கிடைக்கும். ஹதாயிகனா என்ன? தோட்டங்கள் கிடைக்கும் எங்க சொர்க்கத்தில். 3வது வஅஅனாபா, கிரேப்ஸ் தோட்டங்கள் கிடைக்கும். 4வது வகவாயிப, கவாயிப. அல்லாஹ் இந்த இடத்துல ஹூர் ஈன்களுடைய உறுப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சொர்க்க பெண்களுடைய மார்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். வகவாயிப அத்ராபா, ஒரே வயதில் உள்ள பெண்கள் கிடைக்கும் தக்வாவோட வாழ்ந்தா. 5வது வகஅஸன் திஹாகா, கிளாஸ்களில் நிறைப்பட்ட சாராய பானங்கள் கிடைக்கும்.
لا يسمعون فيها لغوا ولا كذابا. சுவர்க்கத்திலே இந்த வீண் பேச்சையோ பொய்யையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவ்வளோ இன்பமாக வாழ்வார். கடைசி அல்லாஹ் சொல்றான், ஜஸாஅம் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா. ரப்பின் புறத்திலிருந்து கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடை தருவார். யாருக்கு 10 வகையான இன்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ அயூன். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர். ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். ஆத்தோரங்கள் இருப்பாங்க, இன்பத்தில் இருப்பாங்க, ஊற்றுகள் இருப்பாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க. எவ்வளவு வாக்கு தெரியுமா? சூரத்துல் நபல இந்த வாக்கு, சூரத்துல் முர்சலாத்ல வாக்கு, சூரத்துல் தாரியாத்ல, சூரத்துல் தூர்ல, சூரத்துல் கமர்ல, சூரத்துல் கலம்ல, ஒவ்வொரு சூறாவிலையும் இன்னலில் முத்தகீன் இன்த ரப்பியும் ஜன்னாத்தின் நஈம். சூரா கலம்ல, சூரா கமர்ல இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் في مقعد صدق عند مليك مقتدر. சூரத்துல் தூர்ல சகோதரர்களே, சூரத்துல் தாரியாத்ல இவ்வளோ வாக்குகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யாருக்கு? முத்தகி. இது உலகத்துல வாழக்கூடிய தக்வாவுடைய ஒரு கூட்டம் சகோதரர்களே. ஆகவே அபரார்கள், முகர்ரபீன்கள், முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதற்கு ஆக முக்கியம்தான் சூழல். சூழல், நண்பர்கள். நான் தக்வாவுடைய ஒருவனாக வாழும் பொழுது என்னுடைய சூழலும் நண்பர்களும் சரியாக இருந்தால்தான் சரியாக வாழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அத்தர் பூசுறவனுக்கு உதாரணம் காட்டினான். அத்தர் நீ பூசாவிட்டாலும் அத்தர் பூசியவனுக்கு பக்கத்துல இருந்தால் அந்த நல்ல வாடை உனக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைக்கணும். நான் முத்தகீனாக மாறுறது சகோதரர்களே, நான் முகர்ரபாக மாறுவதற்கு எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். நான் அபராராக மாறுவதற்கு சகோதரர்களே நல்ல நண்பர்கள் கிடைக்கும். எங்கட நண்பன் கெட்டவன், நான் முத்தகீ, நடக்க போறதில்லை. 2 செருப்பு இருக்குதானே, 2 செருப்புல 2 செருப்பையும் பக்கத்துல வைங்க, சமமா தான் இருக்கு. எப்பையும் ஒரு செருப்பு பெருசா இன்னொரு செருப்பு சின்னதா இருக்கிறது. அது இன்னொரு காலத்துல லேட்டஸ்டா வந்தா வரலாம். 2வது 2 செருப்பும் ஒரே நிறமா தான் இருக்கு. இதுவும் கருப்புண்டா அதுவும் கருப்பு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஒரு நண்பனை பார்க்கணுமெண்டா நண்பனை பாரு, அவ்வளவுதான். எப்படி 2 செருப்புகள் ஒன்றாக இருக்குமோ அது போலதான் யுகாசுல் மர்உ பில் மர். ஒரு மனிதனை பார்க்கப்படும் கூட்டாளியை வச்சுட்ட. உங்களோட கூட்டாளி தொழுகை இல்லாதவனாக இருந்தா நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. அவன் தொலை விட மாட்டான் உங்களை. உங்களோட கூட்டாளி சகோதரர்களே அபராரா இருந்தா உங்களையும் அபராரா ஆக்கிடுவான். உங்களோட கூட்டாளி முகர்ரபாக இருந்தா உங்களையும் முகர்ரபாக்கிடுவான். உங்களோட கூட்டாளி முத்தகீனாக இருந்தா உங்களையும் முத்தகீனாக்கிடுவார். அதனாலதான் 2ம் ஆக முக்கியம் சகோதரர்களே. சூழல். சிலர் இருந்த இடங்கள்ல இருந்து நல்ல சூழலை தேடி மக்காவுக்கு போவாங்க, மதீனாக்கு போவாங்க. ஏன்? நல்ல சூழல் ஓடும். 2வது நண்பர்களை மாத்திக் கொள்வாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 2ம் எங்களை முன்னேற வைக்கும் வாழ்க்கை. முத்தகீன் என்ற அந்தஸ்தை அடைஞ்சிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உயர்ந்தவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்துருவான். அதனாலதான் ஆரம்பத்திலே நான் இந்த 7 கூட்டத்தாரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 கூட்டத்தார் உலகத்துல கண்டீர்களாக இருந்தா அவங்க முத்தகீன்கள். முதலாவது யாரு? நீதமுள்ளவர்கள். 2வது யார்? வாலிபத்தை இபாதத்தில் கழிக்கக்கூடிய வாலிபர்கள், முத்தகீன்கள். 3வது யார்? பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள், முத்தகீன்கள். 4வது யார் சகோதரிகளே? தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர்கள், முத்தகீன்கள். 5வது யார்?
வலது கையால் சதகா கொடுத்து இடது கைக்கு தெரியாதவர்கள் முத்தகீன்கள். இவ்வாறாக இவர்களைத்தான் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலில் வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. முத்தகீன்களுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. அபரார்கள், முகர்ரபுகள், முத்தகீன்களாகிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. நல்ல சூழல், நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நினையாத புறங்களிலிருந்து எங்களுக்கு ரிஸ்கை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்க் ஹசனாவை தருவாயாக, ரிஸ்க் கரீமை தருவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்க் ஹசனாவை நசீபாக்குவாயாக, ரிஸ்க் கரீமாவை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد